Hello guys, welcome back to this again channel. இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம பண்ண போறோம்னா ஹார்ட்கோர் மோட்ல தான் மைன்கிராஃப்ட் விளையாட போறோம். ஹார்ட்கோர் மோட் விளையாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஈஸி மோட்லான்னு பார்த்தா ஈஸி மோடும் கிடையாது. இதுல வந்து எத்தனை நாள் டே அட்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 நாள் வேணும் சர்வே பண்ணுவோம். அதுக்கு நல்லா சர்வே பண்ண தெரியாது எனக்கு இந்த கேம்ல. அதனால அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்க்ரீன் கீழே ஒரு மாதிரி இருக்கு. காய்ஸ் என்னன்னே தெரியல, கேம் ரொம்ப லேக் அடிக்குது. சங்கு அதிகமாக வச்சிருக்கேன்னு டக்குனு வீட்டெல்லாம் வெயிட் பண்ணிட்டே எல்லாம் இருக்குது. டே கவுண்ட்லாம் இருக்குமா இருந்துட்டேன். இந்த இந்த வீடியோ நம்ம ரெண்டே டே மட்டும் பார்ப்போம். பார்த்துக்கலாம். சுற்றி பார்த்தா சுற்றி பார்த்தா ஓப்பன் பிளேஸ் ஒர்க் இருக்கு. சூப்பராக இருக்குங்க. தெரியாம 2 யூஸ் பண்ணிட்டேன். இந்த அக்கை பார்த்தீங்களா, சைடு மார்க் முன்னாடியே கோல் படிச்சிருச்சு. ஒரிஜினல் மைன்கிராஃப்ட்ல பீட்டான்னு காமிக்குது, டூ கிரேட்லையும் பீட்டா காமிக்குது. எதுக்கு ஒரிஜினல் எதுன்றாங்களோ. கிராஃப்டிங் டேபிள் எங்கே வச்ச மறந்துட்டேனே. இப்படியே டேட்டா எடுத்துட்டு இப்படியே பெருமாள் ஹார்ட்கோர் மூணு மறந்து அதை பாட்டு சுத்திட்டு இருக்கேன். எங்க போய் சாவ போறேன்னு தெரியல. ப்ரைஸ் யாரும் நோட் பண்ணீங்களா? ஹார்ட்டு வித்தியாசமா இருக்கு. நார்மல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டைமண்ட் எடுக்க போறோம்னா அதுக்கே தெரியல. கேவுக்குள்ள போனா டைமண்ட், கேவுக்குள்ள போனா
கேம் முன்னாடி என்ன இருக்கு? என்ன கைஸ் கேப் இப்படி இருக்கு? கேம் தண்ணி இருந்தா தண்ணியில் குதிக்கலாம். தண்ணியில் குதிக்கும் ட்ரீ மாதிரி கிளச் பண்ணி கிளச் நல்லா நினைச்சிட்டு சாவலாம். ஃபர்ஸ்டே கூட அவ்வளோ இருக்குல்ல கிரீப்பர் ஸ்பான் ஆயிருக்கு. போய் விடுறாங்க எங்கேயாவது. ஒரு நம்மள ஹார்ட்டை கொடுத்து சாவும். ஜஸ்ட் எத்தனை கோல்டு கைஸ் கோல்டு மைன் ஒன்று வரும். ஜஸ்ட் 4 பிளாக் ஹைட்ல இருந்து குடிச்சதுக்கே டேமேஜ் விழுதுப்பா. 3 பிளாக்ல உள்ள மாட்டேங்க 4 பிளாக்ல விழுது. கைஸ் ஸ்டண்ட் பண்ண போறோம். சாவ போறோமா தெரியாது. ஐயோ டார்ச் லைட் செய்ய மறந்துட்டேன். இது டார்ச் லைட். கைஸ் நான் ஸ்டார்டிங்ல ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரிசர்ச் தான் ஒர்க் ஆகல. ஐயோ பிஹேவியர் பார்க்க போனோமா? ரிசர்ச் பேக் போட்டேன். பிஹேவியர் போட்டு கைஸ் இல்லையா பிஹேவியர் பேக் எனக்கு பண்ணியாச்சு. லைட்டாக லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். டார்ச் லைட் கையில் வச்சா. இன்னும் நம்ம வீடியோ யாரும் லைக் பண்ண மாட்டோம். லைக் பண்ணிக்கோங்க எப்பவுமே சொல்லிட்டேன். ஸ்கிரீன் தேவை. ஷைன் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே கூட ஆகல. ஃபர்ஸ்ட் டே முடிவதுக்கு மைண்ட் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் ஜாம்பி ஹெல்மெட் பண்ணா அவனுக்கு எதிரியே. நான் கை வேற சும்மா இருக்க மாட்டேன். கிளச் பண்ணாம செவத்துல போடலான்னு பார்த்தேன். ஒழுக்காம கிளச் பண்ண பார்த்தீங்களா? சாப்பாடு ரெடி பண்ண மறந்துட்டேன். வேற 10 ஃபுட் தான் இருக்கு. எப்படியா சமாளிக்கணும். நல்ல வேலை வர கொஞ்சம் சாப்பாடும் இதெல்லாம் கொஞ்சமாக டைட் பண்ணிட்டு வந்தோம். இல்லைன்னா சிக்கல் தான். பாருங்க கோல்டு கிராஃப்ட் வரம்ஸ்ல அந்த கோல்டை நோட் பண்ணல. இப்போதான் நோட் பண்றேன். இங்கே கைஸ் கோல்டு பாருங்க. இன்னைக்கே நம்ம கோல்டு கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு இன்னொரு படத்தை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் பர்பஸ் பத்தாது.
லாஸ்ட் பால்ல இதே குடுத்துர்றே. இருங்க गाइस நம்ம அடுத்த பண்ணுவோம். சுத்தி இங்க என்னமா இருக்கு பாப்போம். ஃபுட்டேஜ் ஃபைண்ட் பண்ண மைண்ட் ஆகுதோ? ஆமா गाइस ஃபுட்டேஜ் ஃபைண்ட் பண்ண மைண்ட் ஆகாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உடன் ஆக்சஸ் லேப்ஸ் எல்லாம் மைண்ட் பண்ண முடியாது. பயன் பண்ணனா இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி 15 தான் வச்சிருக்கோம். 15 போதும். நீங்க மைண்ட் கிராஃப்ட்ல அதிகமா என்ன ஃபுட் யூஸ் பண்ணுவீங்க? அது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. கேம் வேறு இப்படி ஹேங் ஆகுது. கோல்டு மறந்துடுவீங்க. ஏன் கைஸ் கோல்டு எடுத்து வரும். டக்குன்னு வரல. யாருக்கெல்லாம் எங்க குழி வந்த மாதிரி இருந்துச்சு சொல்லுங்க கைஸ். கோல் காலி ஆயிடுச்சு என்ன? என்னோட மயில ஒரு நல்ல போட்டு ஸ்டிக்ல ஒரு 16 ஸ்டிக் வச்சுட்டு உடன் சோடா வேஸ்ட் பண்ண மனசு. மூணு இது இருக்கு. டே 1 வரதுக்குள்ள நம்ம கோல்டு வரைக்கும் மைண்ட் பண்ணியாச்சு. நம்ம டைமண்ட் தான். டைமண்ட் மைண்ட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். என்ன டே மாற மாட்டேங்குது. அப்பலாம் 2 இருக்கும். பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா இது? கோல்டு லாபிஸ் அயனு டைமண்ட் கிடைச்சாலும் இருக்கும். டைமண்ட் தவிர எல்லாமே தராங்க. எத்தனை இங்க மட்டுமே நம்ம வந்து இப்போ 8 டைம் கிடைச்சிருக்கு. நவந்தனா அன்லிமிட்டட் வராது நல்லா இருக்கும். இப்போ நல்லா குத்து பார்த்துக்குவோம். கேமே இப்படி சாப்பிட்டு எனக்கு தெரியல. ராயன் விட்டு போயிருக்கும். அயன் நம்பிக்கிறது இவ்வளோ ஈஸியா இருக்கு. எவ்வளோ அயன் கிடைக்குது? சுத்தமாக கோலம் அவ்வளோ கிடைக்காது. நீ அயன் மட்டும் இவ்வளோ கிடைக்குது. ஒன்ஸ் அயன் கண்டுபிடிச்சா எல்லா அயனும் ஈஸியாக கிடைச்சிடும்.
ஓகே நீங்க இங்க பாருங்க இங்க ஒரு சாம சித்ரா ஓடு ஓடு எந்த சீரியஸ் எண்ட் பண்ணி விட்டுருக்கோம். சீரியஸ் பண்ணி விட்டு எண்ட் பண்ணி விட்டுருக்கோம். மேல போய் பார்க்கலாம்னு வச்சா பின்னாடி போக முடியல. பின்னாடி அந்த இது இருந்த சோறு இருந்தனால போக முடியல. ஆனா ஓப்பனே நமக்கு இருக்குது. இது முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்று எடுக்கிறோம்ல. ஸ்பீக்கரு விக்கியா ஃபுல்டுவா என்று பார்த்தா சத்தம் ஸ்லீப்பர் சொல்றோம். காம்பி சத்தி ஆன் டாப் இல்லைன்னா நினைச்சேன்டா அவன் சத்தம் இல்லை அட்டான்டான்டா அடிக்க வரல நினைச்சு சாமி. அடிச்சதான் போகும். இப்ப மேல போனாங்க எவனை மாத்திருப்பான். நாங்க தான் லெஜெண்ட் தான் நாங்க மொத்தமா என்ன கைஸ் வேலை முடிச்சிச்சு. இது வாயா வருதுங்க. அது எப்படி கைஸ் மொத்தம் ஒரே இடத்துல இந்த இடத்துக்கு பார்ப்போம். ஏன் ஒரு ரவுண்டா இருக்கலாம். ரவுண்டா வச்சிருக்காங்க கேமுக்கு. கீழே பாருங்க கீழே இதே மாதிரி நான் ஏதோ ஒரு வேலை 10 மணி இருக்கு. இதே மாதிரி கைஸ் வார்டன் கைஸ் சரி வார்டன் வச்சா பண்ணிருக்கலாம் கொஞ்ச நேரம். சத்தம் வந்து இதுங்க கைஸ் உள்ள இங்கே உள்ளது செத்துருக்கா தானே இருக்கும் பாரு கைஸ். 1 2 3 4 இங்க பாருங்க சைஸ் இத்தனை பேர் நடுவில் வந்து மாட்டிருக்கு கைஸ். வேர்ல்ட்ஸ் அண்டர் கீஸ் பர்சன் பாருங்க. இதோடைய போட்டோ எடுத்து அஸ்டாக் ஒரே சொதப்போம். நான் நினைச்சா பார்த்தேன் ஐயோ இவன் கையில தான் அடிவாங்க பார்த்தோம். நீ தானே நடிச்ச இல்லை கைஸ் டீப் அடிச்சு வச்சுக்கோங்க. என்னெல்லாம் கண்டுபிடிச்சா சொல்லுவாங்க. அவங்க தான் முடிச்சு விட்டாங்க போன எப்படி வந்தோம் இப்படி எப்படி வந்து நீங்க சொல்லுங்க. சரி ஒரு போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் வரலும் போட்டோ
கேம் பாஸ் ஆயிடுச்சுப்பா. புதுசா வச்சாங்க. அந்த கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை பை. சி யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி கேவலமாக பண்ணாமல்